சீமான் அவர்களே வெளிப்படையா சொன்னதுல நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசியிருக்கோம், 2-3 மணி நேரம் பேசியிருக்கோம். கார்ல நாங்க ஃபுல்லா டிரைவ் பண்ணி பேசணும். அப்ப தம்பி எங்கள்கிட்ட கேட்டா அப்படி நம்ம காங்கிரஸ் சேர்த்துக்கலாமானே அப்படி நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிப்போம் ஒண்ணு, காங்கிரஸ் சேர்த்துக்கலாமானே அப்படின் போது நான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ் தானப்பா, கச்சத்தீவுல இருந்து ஈழத்தமிழ்ல இருந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து இந்திய திணிச்சல் எல்லாமே அவங்க தானப்பா காரணம், நம்ம அவங்கள எப்படிப்பா சேர்த்துக்க முடியும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க. சோ கட்சி துவங்கப்படுவதற்கு முன்னாடியே அவருடைய எண்ணம் என்னவா இருந்ததுங்கிறது தெரிஞ்சிருச்சு. காங்கிரஸ் சேர்த்துக்கலாம்னு திரு விஜய் விரும்பி இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப காங்கிரஸ்ல அவருக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கு, காங்கிரஸ்ல நம்ம கொண்டு வர முடியும்னு நம்பி இருக்காரு. காங்கிரஸ் இவங்க பேசிட்டு இருந்த தருணத்துல டிஎம்கே கூட்டணி தான் இருந்துச்சு, இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, இப்போ வரைக்கும் அங்கதான் இருக்குது. அப்ப டிஎம்கே கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்த்துக்கலாம்னு சொன்னா அவருக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது. அப்ப இவர் வந்து உடன்பட முடியாது, நம்ம வந்து காங்கிரஸோட இணைஞ்சு பண்ண முடியாது, ஈழத்தமிழர் பிரச்சனை இல்ல, காங்கிரஸ் தான் அத்தனை குற்றம் செஞ்சதுங்கிறது திரு சீமானுடைய வாதம். அப்ப நான் அவங்களை கூட்டணி சேர முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளவு வந்துருச்சு, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அப்ப உங்களுடைய பாதை வேற, என்னுடைய பாதை வேற. ஏன்னா திரு விஜய் வந்து திராவிடத்தையும் சேர்த்துக்கிட்டே வர்றாரு, திராவிடமே தமிழின விரோதம் நிக்கிறாரு திரு சீமான். அப்ப இந்த ரெண்டும் பொருந்தாங்கிறது எலெக்ஷன் இவங்க கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு அந்த ஐடியாலஜி ஒத்து போகலான்னா கூட அவர் கட்சி தொடங்கி சில காலங்களுக்கு வந்து பெருசா விமர்சனங்கள் எதுவும் பண்ணலனாலும் இப்ப சமீபத்துல சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு காரணம் அவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இது நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆமா, சந்திச்சதுக்கு பிறகுதான் நடக்குதுங்கிறது உண்மை. அது காக்கா உட்கார பணம்பள விழுந்ததா இல்லாட்டி வேற ஏதாவது கணக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால வந்து நான் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறவன் இல்லை. நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் காசு விழுந்துச்சு 15 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல விழுந்திருக்கு. அப்ப நம்ம பகிரங்கமா சொல்றோம், ஆமா காசு வாங்கியிருக்காங்க, தேர்தல் நேரத்தில் வாங்கியிருக்காங்க, தேர்தலுக்காக வாங்கியிருக்காங்க, சீட்டு வாங்கியிருக்காங்க, நோட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா there is a proof. அவர்களே சொல்றாங்க நாங்க மட்டுமா வாங்கணும் அப்படின்றாங்க. அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சு வச்சு. அப்ப இவர் வந்து அங்க போனார் இங்க போனாருங்க. நாம என்ன நினைக்கிறோம், திரு சீமான் அவர்கள் விஜயை ஃபோக்கஸ் பண்ணா திரு சீமானுக்கு இழப்பு. ஒருவேளை அவருக்கு வேற ஒரு ஆதாயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கு ஆதாயமா இருக்குமே தவிர கட்சிக்கு ஆதாயமா இருக்க போறது. சீமான் அவர்களே வெளிப்படையா சொன்னதுல நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசியிருக்கோம், 2-3 மணி நேரம் பேசியிருக்கோம். கார்ல நாங்க ஃபுல்லா டிரைவ் பண்ணி பேசணும். அப்ப தம்பி எங்கள்கிட்ட கேட்டா அப்படி நம்ம காங்கிரஸ் சேர்த்துக்கலாமானே அப்படி நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிப்போம் ஒண்ணு, காங்கிரஸ் சேர்த்துக்கலாமானே அப்படின் போது நான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ் தானப்பா, கச்சத்தீவுல இருந்து ஈழத்தமிழ்ல இருந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து இந்திய திணிச்சல் எல்லாமே அவங்க தானப்பா காரணம், நம்ம அவங்கள எப்படிப்பா சேர்த்துக்க முடியும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க. சோ கட்சி துவங்கப்படுவதற்கு முன்னாடியே அவருடைய எண்ணம் என்னவா இருந்ததுங்கிறது தெரிஞ்சிருச்சு. காங்கிரஸ் சேர்த்துக்கலாம்னு திரு விஜய் விரும்பி இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப காங்கிரஸ்ல அவருக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கு, காங்கிரஸ்ல நம்ம கொண்டு வர முடியும்னு நம்பி இருக்காரு. காங்கிரஸ் இவங்க பேசிட்டு இருந்த தருணத்துல டிஎம்கே கூட்டணி தான் இருந்துச்சு, இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, இப்போ வரைக்கும் அங்கதான் இருக்குது. அப்ப டிஎம்கே கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்த்துக்கலாம்னு சொன்னா அவருக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது. அப்ப இவர் வந்து உடன்பட முடியாது, நம்ம வந்து காங்கிரஸோட இணைஞ்சு பண்ண முடியாது, ஈழத்தமிழர் பிரச்சனை இல்ல, காங்கிரஸ் தான் அத்தனை குற்றம் செஞ்சதுங்கிறது திரு சீமானுடைய வாதம். அப்ப நான் அவங்களை கூட்டணி சேர முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளவு வந்துருச்சு, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அப்ப உங்களுடைய பாதை வேற, என்னுடைய பாதை வேற. ஏன்னா திரு விஜய் வந்து திராவிடத்தையும் சேர்த்துக்கிட்டே வர்றாரு, திராவிடமே தமிழின விரோதம் நிக்கிறாரு திரு சீமான். அப்ப இந்த ரெண்டும் பொருந்தாங்கிறது எலெக்ஷன் இவங்க கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு அந்த ஐடியாலஜி ஒத்து போகலான்னா கூட அவர் கட்சி தொடங்கி சில காலங்களுக்கு வந்து பெருசா விமர்சனங்கள் எதுவும் பண்ணலனாலும் இப்ப சமீபத்துல சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு காரணம் அவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இது நடக்குது.